பார்க்கும் ஆனால் அழைத்தது உனைத்தானே, நானோ அழைத்தது உனைத்தானே. நீ வரும் பாதை எங்கும் என் நிறு உள்ளங்கை தாங்கும். இவன் யாரோ வந்தது எதற்காக? சிரிக்கின்றான் ரசிக்கின்றான் எனக்கே எனக்காக. என்னாச்சு எனக்கே தெரியவில்லை, என் மூச்சின் காய்ச்சல் குறையவில்லை. அட என்ன இது இப்படி மாட்டிக்கொண்டேன். இது பிடிக்கிறதா பிடிக்கலையா யாரிடம் கேட்டு சொல்றேன்? இதை யாரிடம் DJ Dolly. காதல் வைத்து காத்திருந்தேன், காற்றில் உந்தன் குரல் மட்டும் கேட்டிருந்தேன். சிரித்தாய் இசை அறிந்தேன், நடந்தாய் திசை அறிந்தேன். காதல் எனும் கடலுக்குள் நான் விழுந்தேன், கரையினில் வந்த பின்னும் நான் மிதந்தேன். அசைந்தாய் அன்பே அசைந்தேன், வாழ
இருக்கையில் கனவென துரத்துது நிஜமா நிஜமா முதற்கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். வரையெட்டு படையெடு படையப்பா மலைகளை முட்டும் வரை முட்டு லட்சியம் எட்டும் வரையெட்டு படையெடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் எட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் எட்டை போட்டியாளர்கள் கவனத்திற்கு போட்டியாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் அனைவரும் உங்களை அன்புடன் உள்ளே அழைக்கின்றோம். இப்பொழுது களம் இறங்குகின்றார்கள் பெண்கள் அணியை சேர்ந்த பினாங்கு மாநிலம் மற்றும் கிளாந்தான் மாநிலத்தை பிரதிநிதித்து போட்டியாளர்கள் அரங்குக்குள் சிறப்பாக ஆர்வமாக வருகை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் ஆண்கள் அணியை சேர்ந்த கிடா மற்றும் பினாங்கு மாநில போட்டியாளர்கள் அரங்குக்குள் இப்பொழுது மிக சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் களமிறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்கள் அணியும் ஆண்கள் அணியும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் போட்டி தொடங்க உள்ளது. சற்று முன்பு வருகை புரிந்த மதிப்புக்குரிய செனட்டர் திருமதி சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் இங்கே அரங்குக்குள் வந்து மேடையில் அமர்ந்திருக்கின்றார். ஒரு பலத்த கரவேஷம் கொடுக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.
வருக வருக என்று மீண்டும் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். உடன் வந்திருக்கும் முக்கிய பிரமுகர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் நாங்கள் மகிழ்ச்சி கொள்கின்றோம். தேசிய அளவிலான மாநிலங்களுக்கிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 21 வயது கீழே பெண்கள் மற்றும் ஆண்களுக்கிடையே நடைபெறும் இந்த கடைசி போட்டி மிக சிறப்பாக இதுவரை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கடைசி சுற்றில் கலந்து கொள்ளவிருக்கும் குழுக்கள் ஆண்கள் பிரிவில் கிடா மற்றும் பெனாங்கு மாநிலம், பெண்கள் பிரிவில் கிடா மற்றும் விலாயா பசுத்துவான் மாநிலம் போட்டியிட இருக்கின்றார்கள். கபடி 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 கபடி. சரி, நம்முடைய போட்டி தொடங்குவதற்கு முன்பு மதிப்புமிகு YB செனட்டர் திருமதி சரஸ்வதி கந்தசாமி அவர்கள் கீழே இறங்கி நம்முடைய போட்டியாளர்களுக்கு வாழ்த்து சொல்ல வருகின்றார். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டுடன் நம்முடைய செனட்டர் கீழே அழைக்கின்றோம். பெண்கள் அணியை சேர்ந்தவர்கள் கிடா மாநிலம் மற்றும் விளையா பசுத்துவாரம், தொடர்ந்து ஆண்கள் அணி கிடா மாநிலம் மற்றும் பினாங்கு மாநிலம் மிக சிறப்பான சுறுசுறுப்பான விறுவிறுப்பான ஆட்டத்தை இப்பொழுது வெளிப்படுத்த உள்ளனர். அனைவரும் நீங்கள் கரகோஷம் எழுப்பி ஆதரவு தர வேண்டும் என்ற அன்போடு தாக்குதல் கேட்டுக்கொள்கின்றேன்.
போட்டியில் பங்கு பெற்ற அனைத்து போட்டியாளர்களும் அரங்குக்குள் வரவேற்கின்ற அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் சரியான போட்டி இருக்குழுக்கும் இடையே நடைபெற இருக்கிறது. கபடி ஆட்டத்தை காண வந்திருக்கும் பெருமக்களே, உங்களுடைய ஆதரவை நாங்கள் பெரிதும் எதிர்பார்க்கின்றோம். kabaddi 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 kabaddi
மிக விறுவிறுப்பான ஆட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் கடா மாநிலம் மற்றும் பினாங்கு மாநிலத்தை சேர்ந்த கபடி வீரர்கள். அங்கே பெண்கள் அணியில் கடா மாநிலத்தை சேர்ந்த மற்றும் கிளாந்தான் மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டாளர்கள் சிறப்பாக தனது திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் கடா மாநில கபடி குழுவினர்கள்.
மிக விறுவிறுப்பான சுறுசுறுப்பான ஆட்டத்தை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பினாங்கு மற்றும் கிடா மாநில கபடி வீரர்கள். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் அணியில் கிடா மற்றும் இலாயா பஸ்குத்வான் மாநிலத்தை சேர்ந்த பெண்மணிகள் அபாரமான விளையாட்டினை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இன்று காலை தொடங்கி ஏறக்குறைய 10 சுற்றுகள் பெண்கள் அணியிலும் ஆண்கள் அணியிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த சுற்று இறுதி சுற்று என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் மொத்தத்தில் யார் வெற்றியாளர்கள் என்று நமக்கு தெரிய வர உள்ளது. ஆக கடைசி வரையிலும் இருந்து இந்த நிகழ்வை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று வருகை புரிந்திருக்கும் பொதுமக்களை அன்போடு தலைமையோடு ஏற்பாட்டு குழுவின் சார்பில் கேட்டுக்கொள்கின்றேன்.
kabaddi 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 மிக சுறுசுறுப்பாகவும் விறுவிறுப்பாகவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிடா மற்றும் பனாங்கு மாநிலத்தை சேர்ந்த கபடி வீரர்கள் அவ்வாறு திறமையை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு முடிவுகள் தெரிய இருக்கின்றது. இந்த மேடையில் நிற்கும் கோப்பைகளுக்கு யார் அதிகாரி வெற்றியாளர் என்று அங்கே பெண்கள் அணியும் சலிக்காமல் தனது திறமைகளை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக பார்வையாளர்களே, தயவுசெய்து கரகோஷம் எழுப்பி உங்கள் குழந்தைகளை ஆர்வப்படுத்தும் வண்ணம் நல்ல பலத்தை கைத்தட்டி கொடுங்க அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன். kabaddi 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 kabaddi
இறுதி சுற்றில் அதிகமான புள்ளியில் வெற்றி பெற்றது ஆண்கள் அணியை சேர்ந்த கெடா மாநிலம். இன்னும் சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் யாரு வெற்றியாளர்கள் என்று. வாழ்த்துக்கள் கெடா மாநில கபடி குழு வீரர்களுக்கு. பெண்கள் அணியும் ஒரு முடிவை நாடிவிட்டது. தயவு செய்து to explore more about a historical place called Bhujangali. இதுவரையிலும் காலை தொடங்கி ஏறக்குறைய மாலையை நெருங்கிவிட்டோம். சிறப்பாக தனது திறமைகளை வெளிப்படுத்தி கபடி ஆட்டத்தில் பங்கு பெற்ற கெடா மாநிலம், நெகிரி செம்பிலான் மாநிலம், விலாயபுஸ் கத்வான், பினாங்கு மற்றும் மலாக்கா மாநிலத்தை சேர்ந்த வீரர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
a celebration. Celebrate good times, come on. Celebrate. It's a celebration. Celebrate good times, come on. Let's celebrate. It's a celebration. Celebrate good times, come on. Let's celebrate. There's a party going on right here. A celebration lasting out the year. So bring your good times and your laughter too. We gon' celebrate and party with you. Come on and Celebration. let's all celebrate and have a good time. Celebration. Let's all celebrate and have a good time. It's time to come together. It's up to you. What's your pleasure? Everyone around the world, come on. Celebrate good times, come on. Celebration. Celebrate good times, come on. It's a celebration. Let's celebrate. Celebrate good times, come on. It's a celebration. Let's celebrate. There's a party going on right here. A dedication lasts throughout the year. ஓகே, போட்டியாளர்கள் கவனத்திற்கு சற்று அமைதியாக இருக்க வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்ம வந்து இப்ப முக்கிய பிரமுகர்களுடைய உரையோடு பரிசளிப்பு விழாவை நடத்தவிருக்கின்றோம். ஆக சற்று அமைதியாக அமருங்கள் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். Let's all celebrate and have a good time. It's time to come together. It's up to you. தொடர்ந்து சிறப்புரையாற்ற நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவில் முக்கிய நபரான டாக்டர் லட்ச பிரபு அவர்களை அழைக்கின்றோம். Majlis seterusnya menjemput Encik Dr. Lacha Prabhu untuk memberi sepatah dua. Dipersilakan. அனைவருக்கும் வணக்கம். அன்னையின் பாதம் போற்றி, அவள் தந்த தமிழை போற்றி. இன்று இங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்ற தேசிய அளவிலான கபடி போட்டிற்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் மலேசிய ஒற்றுமை துணை அமைச்சர் செனட்டர் திருமதி சரஸ்வதி கந்தசாமி அவர்களே, எனது அருமை நண்பர் திரு சின்னையா நாயுடு அவர்களே, அவர் தம் துணைவியார் திரு ஜோபினா நாயுடு அவர்களே, மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அண்ணன் திரு விஸ்வநாதன் அவர்களே, தம்பி ஜோவேல் அவர்களே, மற்றும் நிறைய பிரமுகர்கள் வந்திருக்கின்றார்கள். அனைவருக்கும் வணக்கம். முக்கியமாக உங்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகள், வாழ்த்துகள். சிறப்பாக கபடி கலந்து கொண்டீர்கள். கபடி எடுத்து நடத்துவதற்கு அது தனி திறன் வேண்டும், ஒத்துழைப்பு வேண்டும், நிறைய விஷயங்கள் தேவைப்படுது. எனக்கும் கபடிக்கும் என்ன தொடர்புன்னு சொன்னால், நான் ஒரு குட்டி கதையை சொல்லிடுறேன். நான் 2003 கபடி டீம் ஆரம்பித்தேன். கடாவில் முதல்ல கேர்ள்ஸ் டீம் ஆரம்பித்தது நான் தான், என்னோடய பள்ளிக்கூடத்தில். பிறகு 2008 டோட்டலி ஸ்டாப் பண்ணிட்டேன், ஒரு பெரிய விஷயத்தினால. ஸோ 2003 2008 வரைக்கும் அவர் அண்ணன் சதாசிவம் கூட நம்ம பயணித்ததில் நான் நினச்சி பார்க்குறேன், இப்படிலாம் நம்ம செஞ்சுருக்கோம்னு சொல்லி. 5 வருடங்கள் நானும் ஜுருலாத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் விளாண்டது கிடையாது. என்ன மாதிரி ஆயிடாதீங்க, தொடர்ந்து கபடியில் முன்னேறிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். கபடி இப்போ வந்து SEA Games வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு தானே? போயிடுச்சு. அடுத்து ஒலிம்பிக்கு போகணும். ஸோ கபடி என்பது
இந்தியர்களின் பாரம்பரிய விளையாட்டு. ஆனால் இப்போ வந்து கபடி வேர்ல்டு வைட் விளையாட்டாக போயிடுச்சு. எல்லா நாட்டிலையும் கபடி விளையாடுறாங்க. முன்புலாம் வந்து தமிழர்கள் மட்டும்தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க கபடி. மஞ்சு விரட்டுன்னா நம்ம இந்த காளமாடை பிடிப்பாங்களே விரட்டி, அந்த விரட்டு, சிலம்பாட்டம், இந்த மாதிரி வீர விளையாட்டுலாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்று கபடி என்பது வேர்ல்டு வைடாக போனனால இந்தியர்களும் 10ஓட 11 தான் இருக்கிறாங்க இப்போது சூழ்நிலைக்கு. இருந்தாலும் நாம் தான் அந்த கபடியை தோற்றுவித்தவர்கள் என்பதை நாம் கர்வத்தோடும் கௌரவத்தோடும் சொல்லிக்கொள்ள வேண்டும். ஆகவே நீங்கள் எல்லோரும் நல்லா விளையாடுறீங்க பார்த்து எனக்கு அந்த பிடிச்சது நான் ஒரே ஒரு ஆள் தனிப்பட்ட முறையில் சொல்லிடுறேன். எங்கே அந்த குழந்தை, ஒரு 6 வயசு குழந்தை மாதிரி இருந்தாங்களே பொண்ணு, கிளாந்தான்லேருந்து இருக்காங்களா, பின்னால் இருக்காங்க, சும்மா அப்படி சுற்றி விளையாண்டாங்க. இல்லை ரொம்ப சின்ன கபடி விளையாடுறதுக்கு ஒரு சைஸ் இருக்கணும், ஒரு வீரம் இருக்கணும். அந்த வயசுலேயும் அந்த சைஸ்லேயும் விளையாடுறாங்கன்னா நான் உண்மையிலே வியந்து பார்த்த ஒரு பொண்ணு. நல்லா விளையாடுங்கம்மா, தொடர்ந்து விளையாண்டுக்கிட்டே இருங்க. எல்லோரையும் தான் சொல்கிறேன், தொடர்ந்து விளையாடுங்க. கபடி நிச்சயமாக உங்களுக்கு எதிர்காலத்தில் கை கொடுக்கும். ஆகவே இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு வருகை புரிந்ததுக்கு எல்லோருக்கும் நன்றி. இந்த கபடி டோர்னமெண்ட் தொடர்ந்து சிறப்பாக நடைபெறுவதற்கு நிச்சயமாக நமக்கு வந்து பொருளாதாரம் சிறப்பாக இருக்க வேண்டும். அந்த வகையில் நிறைய நண்பர்கள் உதவி செய்தார்கள். அரசாங்கமும் நிறைய உதவி செய்ய வேண்டும். என்னுடைய ஒரே வேண்டுகோள் என்னென்றால், நம்முடைய மாண்புமிகு துணை அமைச்சர் ஏதாவது உதவி செய்தால் வருடம் இந்த கபடியை சிறந்து நடைபெற செய்வதற்கு நாங்கள் முயற்சிப்போம். ஆகவே அனைவருக்கும் நன்றி, வணக்கம். What's your pleasure, everyone? சிறப்புற நிகழ்ச்சிய டாக்டர் DR லட்ச பிரபு அவர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பலத்த கைத்தட்டு கொடுத்துருங்க. கைத்தட்டு கொடுக்கணும், கை தட்டணும். சரிங்க, தொடர்ந்து சிறப்புரையாற்ற ஈவென்ட் ஆர்கனைசர் மிஸ்டர் விக்னேஷ் பிரபு அவர்களை அழைக்கின்றேன். மஜ்லிஸ் seterusnya menjemput event organizer Encik Vignesh Prabhu untuk memberi sepatah dua. Dipersilakan. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தாய்மொழியான தமிழ் மொழிக்கு முதற்கண் வணக்கம். ஈன்றெடுத்த தாய் தகப்பனுக்கு ஈன்றெடுத்த தாய் ஏன் முதையே செட் பண்ண மாட்டேங்கிறா? ஈன்றெடுத்த தாய் தகப்பனுக்கு அன்பு வணக்கங்கள் மற்றும் வருகை புரிந்திருக்கும் அனைத்து பிரமுகர்களுக்கும், பிளேயர்ஸ்க்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மலேசிய ஒற்றுமை துணை அமைச்சர் YB செனட்டர் புவான் சரஸ்வதி மேடம் அவர்களின் வருகை இந்த நிகழ்ச்சியை பிரம்மாண்ட நிகழ்ச்சியாக மாற்றிருக்கு. ஸோ YB அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு கொஞ்சம் பலத்த கைத்தட்டல் கொடுங்களேன். அதே வேளையில் இந்த நிகழ்வில் எங்களோட ஒவ்வொரு நிகழ்வுக்கும் வற்றாத ஆதரவை தந்து கொண்டிருக்கும் சிங்கப்பூர் சின்னையா நாயுடு சார் அவர்களுக்கும் அவர் தம் மனைவி ஜோபினா நாயுடு அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வந்திருக்கும் அனைத்து VVIP அவர்களுக்கும் சத்வான் கபடி கிடா NJ சதாசிவம் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கிட்டு, இந்த நேஷ்னல் கெஜோனான் கபடி நேஷ்னல் போட்டிக்கு ரொம்ப சிரமம் பாராமல் சில பேர் மலாக்காலேருந்து வந்திருக்கீங்க, சில பேர் நெகிரி சிம்பிலான். ஸோ இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் உங்களோட சாக்ரிஃபிகேஷன் அதிகமாக இருக்குது. அதுக்காக உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷனாக ஒரு கைத்தட்டல் கொடுத்துக்குங்க. நான் நினைக்கிறேன் எல்லோரும் டயர்டாக இருக்கீங்கன்ட்டுனே, அதனால தான் கைத்தட்டல் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. கொஞ்சம் நல்லா உற்சாகமாக. இந்த வேளையில் இந்த கபடி போட்டியின் நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் மட்டும் பேசிக்க விரும்புகிறேன். கெஜோனான் கபடி நேஷனல் இந்த முறை நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சி மினிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ட்ஸ் டூரிசம் கல்ச்சர், Kementerian Belia dan Sukan மற்றும் ஜபாத்தான் பட்டண மந்திரியின் உதவி கருத்தோடு இங்கு செய்யப்பட்டது.
அடுத்த வருஷமும் வந்து நாங்கள் வந்து முழுமையாக அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யும்படி நாங்கள் கோரிக்கை விட்டுருக்கோம். ஒரே ஒரு நோக்கம்தான், நம்மளுடைய பாரம்பரிய விளையாட்டு எல்லாமே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. இது அழியாமல் இப்போ கபடி போட்டியை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா SEA கேம்ஸு, ஒலிம்பிக்ஸ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கான ஒரு முயற்சி வந்து நம்ம டீம் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. கபடி போட்டி வந்து உலக தரத்தில் வந்து மிகச்சிறந்த ஒரு விளையாட்டாக வரணும். அதற்கான அடிப்படை வந்து உங்களை மாதிரி இளைஞர்கள்ட்ட இருந்து ஆரம்பிக்க முடியும். ஒரு சின்ன முயற்சி தான் இது. இது பெரிய முயற்சியாக வெற்றி ஆகணும்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த வேளையில் அடுத்து வெற்றியாளரான அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தோல்வி பெற்றவங்களும் வருத்தம் வேண்டாம், ஃப்யூச்சரில் ஒன்று ட்ரை பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சிறப்புரையாற்றிய ஈவென்ட் ஆர்கனைசர் மிஸ்டர் விக்னேஷ் பிரபு அவர்களுக்கு நன்றி. அதாவது முதல் சொன்னார், தோல்வி கண்டு கலங்காதீங்கன்னு. இங்கே யாருமே வந்து தோல்வியாளர்கள்ல. இவ்வளோ தூரம் வந்து ஆடிய நீங்கள் அனைவரும் வெற்றியாளர்கள். அனைவருக்கும் நல்ல ஒரு பலத்தட்டு கைதட்டு கொடுத்துருங்க. எல்லோரும் சிறப்பான திறமையான விளையாட்டாளர்கள். ஒரு சில புள்ளிகளின் வித்தியாசத்தில் தான் 1, 2, 3 கொடுக்கப்படுதே தவிர வெற்றியாளர்கள் தோல்வியாளர்கள் அப்படின்னு நம்ம நிர்ணயிக்க முடியாது. சிறப்பான இந்த விளையாட்டில் நீங்கள் உங்களை பங்கு கொள்வதன் மூலம் நீங்கள் வந்து இந்த விளையாட்டை தேர்ந்தெடுத்ததுக்கு முதல்ல உங்களை வந்து நாங்கள் வாழ்த்துறோம். வெற்றி, நீங்கள் அப்பயே வெற்றியாளர் ஆகிட்டீங்க. நம்ம விக்னேஷ் பிரபு ஐயா சொன்ன மாதிரி இது மிகப்பெரிய ஒரு விளையாட்டு, நம்மளுடைய இனத்தோட விளையாட்டு. இது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும் அப்படின்ற ஆசையில் தான் இந்த அடிப்படையான விஷயத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். நன்றி. உரையாற்றிய விக்னேஷ் பிரபு அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து சிறப்பு செய்ய மங்கும் சிறப்பினை செய்வதற்கு பொங்குரசி பொருதுபான் கபடி கடா அவை சேர்ந்த ஐயா சதாசிவம் அவர்களை அழைக்கின்றோம். அவருடன் இணைந்து ஈவென்ட் ஆர்கனைசர் மிஸ்டர் விக்னேஷ் பிரபு அவர்களையும் அழைக்கின்றோம். சிறப்பினை பெற்றுக் கொள்வதற்கு சிறப்பு வருகை புரிந்திருக்கும் மதிப்புக்குரிய செனட்டர் திருமதி சரஸ்வதி கந்தசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மஜ்லிஸ் seterusnya menjemput YB Senator Puan Saraswati Kandasamy untuk menerima penghargaan daripada pengurusi Kabadi Kedah dan juga event organizer Encik Vignesh Prabhu. நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டி கொடுங்க. சிறப்பினை செய்த விழா மாநில கபடி குழு தலைவர் ஐயா சதாசிவம் அவர்களுக்கும் மற்றும் ஈவென்ட் ஆர்கனைசர் மிஸ்டர் விக்னேஷ் பிரபு அவர்களுக்கும் இந்த வேளையில் மற்றும் உடன் வருகை புரிந்திருக்கும் முக்கிய பிரமுகர்கள் அனைவருக்கும் இந்த வேளையில் நாங்கள் நன்றிகளை தெரியப்படுத்திக் கொள்கின்றோம். நல்ல ஒரு பலத்த கைத்தட்டி மீண்டும் ஒரு முறை வழங்க வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். தொடர்ந்து ஒரு சில வார்த்தை நம்முடன் பேசுவதற்காக நம்மளுடைய YB அவர்களை தாழ்மையோடு அழைக்கின்றேன்.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. இந்த நிகழ்விற்கு சிறப்பு பிரமுகராக வந்திருக்கக்கூடிய சகோதரர் சின்னியா நாயுடு மற்றும் அவரது துணைவியார் ஜோபினா நாயுடு அவர்களே, தேசிய கபடி இயக்கத்தின் தலைவர் ஐயா சதாசிவம் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மர்போக் தொகுதி பிகேஆர் கட்சி தலைவர் சகோதரர் ஆறுமுகம் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் விக்னேஷ் பிரபு அவர்களே மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு பிரமுகர்களே, இந்த போட்டியாளர்களை மிகவும் நேர்த்தியாக பயிற்றுவித்து பயிற்சி கொடுத்திருக்கக்கூடிய பயிற்றுனர்களே, போட்டியாளர்களின் உறவினர்களே, பத்திரிகை சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறிக்கொள்கின்றேன். இன்று 21 வயதிற்கும் குறைவான போட்டியாளர்கள் பங்கெடுக்கும் தேசிய போட்டியில் பங்கேற்று முதல் நிலை 2ஆம் நிலையில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய அனைத்து போட்டியாளர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது கபடி உலக நாடுகளிலெல்லாம் பிரபலமடைந்து வந்து கொண்டிருக்கின்றது. கடந்த 1 மாதத்திற்கு முன்பு நான் நினைக்கின்றேன், இதே கிடா மாநிலத்தில் இன்னொரு கபடி போட்டியில் கலந்து கொண்டு அங்கு உள்ள போட்டியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இன்றைய போட்டியாளர்களும் மிகவும் தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தினார்கள். இப்படி நமது இனத்திற்கும் நமது சமுதாயத்திற்குமான ஒரு போட்டி இந்த மலேசிய மண்ணில் அங்கீகரிக்கப்பட்டு போட்டி விளையாட்டாக கருதப்படுவதில் நாம் பெருமிதம் கொள்ள வேண்டும். கபடி மற்றும் சிலம்பம் ஆகிய 2 பாரம்பரிய போட்டிகளும் சுக்மா விளையாட்டில் இடம்பெற வேண்டும் என்று அயராது பாடுபட்ட கபடி அமைப்பின் சார்பாக ஐயா சதாசிவம் அவர்களும், சிலம்பத்தின் சார்பாக சகோதரர் விஸ்வலிங்கம் அவர்களும் ஒரு நீண்டதொரு முயற்சி எடுத்துக்கொண்டார்கள். பலமுறை அமைச்சர் அன்னையோவை சந்தித்து பேசினார்கள். அமைச்சர் அன்னையோ இந்த 2 விளையாட்டையும் ஒன்று சேர சுக்மா போட்டி விளையாட்டாக அங்கீகரிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்தார்கள். ஆகவே இந்த வேளையில் இதற்காக முயற்சி எடுத்துக்கொண்ட இந்த ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கிய இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அன்னையோ, அப்பொழுது அமைச்சராக இருந்த சகோதரர், மாண்புமிகு அமைச்சராக இருந்த சகோதரர் சிவகுமார், சகோதரர் விஸ்வலிங்கம் மற்றும் ஐயா சதாசிவம் அவர்களுடன் இணைந்து பணியாற்ற வாய்ப்பு கிடைத்ததற்கு நானும் இந்த வேளையிலே அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் முக்கியமாக இந்த விளையாட்டு போட்டி விளையாட்டாக இல்லாவிட்டாலும் இதை தொடர்ந்து தன் பிள்ளைகள் கற்று போட்டியில் பங்கேற்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய பெற்றோர்களுக்கு நாம் மிகவும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றோம். காரணம் என்னவென்றால், அரசாங்கத்தில் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டுத்துறையில் அங்கீகரிக்கப்பட்ட போட்டியில் மாணவர்கள் கலந்து கொள்ள வேண்டும் அல்லது பிள்ளைகள் கலந்து கொள்ள வேண்டும் என்றுதான் பெற்றோர்கள் நினைப்பார்கள். இருந்தாலும் நமது பாரம்பரிய விளையாட்டின் மீது நம்பிக்கை கொண்டு பிள்ளைகள் அந்த போட்டியை கற்று தேர்ந்து அதில் தேர்ச்சி பெறுவதற்காக ஒத்துழைப்பு வழங்கிய பெற்றோர்களுக்கும் நாம் இந்த வேளையிலே நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். பயிற்றுனர்கள் இந்த விளையாட்டில் சற்று முன்பு நான் பார்த்தேன், நல்ல திறமையான பயிற்றுனர்கள் மாணவர்களுக்கு அவ்வப்பொழுது நல்ல வழிகாட்டுதலை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இது ஒரு கூட்டு முயற்சியாக இன்று நமது பாரம்பரியம் இந்த மலேசிய மண்ணிலே காக்கப்பட்டிருக்கிறது. இது காக்கப்பட வேண்டும். இன்னும் தொடர்ச்சியாக அதிகமான
இளம் பிள்ளைகள் கபடியில் சேர்ந்து தங்களுடைய திறனை வெளிப்படுத்த வேண்டும். இந்த போட்டி என்பது பார்வைக்கு மிகவும் எளிதானதாக இரண்டு தரப்பினருக்கும் இடையே ஒருவரை ஒருவர் தொடுவது அல்லது பிடிப்பது என்ற ஒரு பார்வையில் அது போன்ற ஒரு விளையாட்டாக இருந்தாலும் இதில் நிறைய நுட்பங்கள் இருக்கிறது. நிறைய நுட்பங்கள், கவனம், ஒருமித்த கவனம், உங்களுடைய மனம் ஒன்று சேர் இருந்தால் மட்டுமே இந்த போட்டியில் நீங்கள் வெற்றி பெற முடியும். பங்கேற்று உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். ஆமாவா இல்லையா? விளையாட்டாளர்கள்லாம் சோர்ந்துட்டீங்களா? ஓகே. ஸோ இது ஒரு சாதாரண விளையாட்டல்ல. மனதை ஒருமுகப்படுத்தி களத்தில் நிற்கின்ற பொழுது ஒரு கவனத்தை ஒரே இடத்தில் உங்களுடைய கவன சிந்தனையை வைத்து உங்களுடைய திறனை வெளிப்படுத்துவது என்பது ஒரு மன ரீதியான ஒரு பயிற்சி மட்டுமல்ல, உடல் ரீதியான பயிற்சி மட்டுமல்ல, மன ரீதியான பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் கல்வி, உங்களுடைய இன்னும் வரும் காலத்தில் உங்களுடைய தொழில் அனைத்திலையும் இது போன்ற கவனம் செலுத்தி அதில் ஒருமுகப்படுத்தி வெற்றியை மட்டும் இலக்காக கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக இந்த இளைஞர்கள் நீங்கள் அனைவரும் வெற்றி பெறுவீர்கள். அதற்கு அடித்தளம்தான் இந்த விளையாட்டு. ஆகவே நமது முன்னோர்கள், நமது பாட்டன், நம்மளுடைய முன்னோர்கள் இதை ஒழுங்காக சிந்தித்து நமக்கு ஒரு பொக்கிஷமாக வழங்கி இருக்கிறார்கள். இந்த பொக்கிஷத்தை நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அடுத்தடுத்து வர தலைமுறைக்கு இதை கொண்டு செல்கின்ற பொழுது நமது இனத்தின் பாரம்பரியம் செழிக்கும், நம் இனத்தின் புகழ் பெருகும். அந்த வகையிலே மீண்டும் வெற்றி பெற்ற முதல் நிலை, இரண்டாம் நிலையில் வெற்றி பெற்ற உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வதோடு, நீங்கள் இன்னும் நிறைய போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற வேண்டும். ஒரு நாள் மலேசிய விளையாட்டாளர்கள் எப்பொழுதும் வாகை சூடி கொண்டிருக்கும் இந்திய தேசத்தின் போட்டியாளர்களை வெற்றி பெற்றார்கள் என்ற அந்த ஒரு அறிவிப்பு வருகின்ற நாளை எதிர்நோக்கி நீங்கள் எல்லாம் பயணம் செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னை இங்கே அழைத்தமைக்கு மீண்டும் ஒரு நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக உரையாற்றிய செனட்டர் அவர்களுக்கு நன்றி. செனட்டரை மீண்டும் ஒரு முறை நாங்கள் இங்கே அழைக்கின்றோம் சிறப்பு செய்வதற்கு. நம்ம செனட்டர் ஒரு முறை இங்கே வர சொல்லுங்க. முதல்ல செஞ்ச சிறப்பு நம்மளுடைய கபடி குழு தலைவர் ஏற்பாட்டில் செய்யப்பட்டது. இப்பொழுது ஈவென்ட் ஆர்கனைசர் சார்பில் மீண்டும் ஒரு முறை சிறப்பு செய்வதற்கு YB அவர்களை மீண்டும் ஒரு முறை இங்கே அழைக்கின்றோம். சிறப்பினை செய்வதற்கு ஐயா விக்னேஷ் பிரபு அவர்களை அழைக்கின்றோம். நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுங்க. சிறப்பு செய்த ஐயா விக்னேஷ் பிரபு, ஈவென்ட் ஆர்கனைசர் விக்னேஷ் பிரபு அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து முக்கியமான அங்கத்துக்கு வந்துட்டோம். நம்ம பரிசு அளிப்பு அங்கம், ஆண்கள் பிரிவு மற்றும் பெண்கள் பிரிவு, தேசிய அளவிலான மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்று முடிந்த இந்த கபடி போட்டியில் முதல்ல பெண்களுக்கு பரிசு அளிக்க இருக்கின்றோம். 1, 2, 3, 4 என்ற லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. நம்ம 4வது பரிசில இருந்து வர போறோம். 4 மற்றும் 3 tempat ketiga bersama joint third வெற்றி பெற்ற கிளந்தான் மற்றும் கடா மாநிலத்தை மேடைக்கு அழைக்கின்றேன். பரிசினை எடுத்து வழங்குவதற்கு மீண்டும் ஒரு முறை மதிப்புக்குரிய YB அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம்.
வாழ்த்துக்கள். காலையிலிருந்து மிக கடினமான போட்டியை எதிர்நோக்கி 4 மற்றும் 3 ஜாயின் தேர்ட் என்கின்ற நிலையில் பரிசுகளை பெற வந்து கொண்டிருக்கின்றார்கள் கிடா மற்றும் கிளந்தான் மாநில கபடி போட்டியாளர்கள். தொடர்ந்து பரிசுகளை பெற்றுக்கொள்ள கிடா மாநில வெற்றியாளர்களை அழைக்கின்றோம். பெண்கள் பிரிவில் 21 வயதிற்கும் கீழே கபடி போட்டியில் ஜாயின் தேர்ட் தம்பாட் கத்திகா பர்சாமா என்கின்ற நிலையில் கிடா மற்றும் கிளந்தான் மாநிலம் இப்பொழுது பரிசுகளை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஓகே, இப்பொழுது 3 மற்றும் 4 ஜாயிண்டட் தேர்ட் குரூப் போட்டோஸ் எடுத்துக்கொள்வதற்கு அழைக்கின்றோம். இப்பொழுது தம்பாட் கத்திகா பர்சாமா ஜாயின் தேர்ட் என்கின்ற நிலையில் கிடா மற்றும் கிளந்தான் மாநில விளையாட்டாளர்கள், கபடி விளையாட்டாளர்கள் இப்பொழுது புகைப்படம் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள்.
வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். சிறப்பு. பெண்கள் பிரிவில் இப்பொழுது 2ஆம் நிலையை வென்ற குழுவை அழைக்கவிருக்கின்றேன். நைப் ஜோஹான் என்கின்ற 2ஆம் நிலை வென்ற குழு நெகிரி செமிலான் கபடி வீரர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். நல்ல ஒரு சிறப்பான கைத்தட்டு கொடுங்க. 2ஆம் நிலையை வென்ற நம்முடைய நெகிரி செமிலான் குழுக்கு வாழ்த்துக்கள். தொடர்ந்து நெகிரி செமிலான் குழு வாங்க குரூப் போட்டோஸ். கொஞ்சம் நடுவுக்கு வந்துருங்க, கொஞ்சம் சென்டருக்கு போயிருங்க. சென்டருக்கு ப்ளீஸ். கேர்ள்ஸ் கொஞ்சம் சென்டருக்கு வந்துருங்க. ஓகே ஓகே, ரெடி? 1 2 3 ஸ்மைல். ஓகே, one more 1 2 3, one more 1 2 3. ஓகே, thank you so much. நன்றி நன்றி நன்றி. தேசிய அளவிலான மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்ற கபடி போட்டியில் பெண்கள் பிரிவில் முதலிடத்தை வென்ற கபடி குழு விலாயா பசுகுத்துவான் அன்போடு உங்களை மேடைக்கு அளிக்கின்ற நல்ல ஒரு பலத்தை கைத்தறி கொடுங்க. விரைந்து ஓடி வாருங்கள், ஓடி வாருங்கள். Okay girls, group photos, group photos. Girls, முன்னுக்கு வாங்க. இப்பொழுது பேலா பூசிங்கான் என்கின்ற இந்த கோப்பையை 2ஆம்
ஜோஹான், அதாவது மன்னிக்கவும் ஜோஹான் முதலாம் நிலையை வந்த விலாயா பஸ்குத்வான் குழுவுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பரிசனை எடுத்து வழங்கிய YB செனட்டர் அவர்களுக்கு நன்றி. இந்த வேளையில் நாங்கள் ஏற்பாட்டு குழுவின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து தேசிய அளவிலான மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்று முடிந்த 21 வயதிற்கும் கீழான ஆண்கள் பிரிவில் 3 மற்றும் 4 ஜாயின் தேர்ட் தெம்பாட் கத்திகா பர்சாமா என்கின்ற நிலையை பெற்ற 1 2 3 ஸ்மால் வாழ்த்துக்கள். ஆண்கள் பிரிவில் 3 மற்றும் 4 என்ற நிலையில் தெம்பாட் கத்திகா பர்சாமா ஜாயின் தேர்ட் என்கிற நிலையில் வந்த பூலா பினாங் மற்றும் மலாக்கா மாநிலத்தை அழைக்கின்றோம். 4வது இடத்தில் மலாக்கா மற்றும் பூலா பினாங் மாநிலத்தை மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு செய்வதற்கு பரிசனை எடுத்து வழங்குவதற்கு ஐயா சின்னையா நாயுடு அவர்களை அன்போடு மீண்டும் அழைக்கின்றோம். தொடர்ந்து திருமதி சின்னையா நாயுடு அவர்களையும் அழைக்கின்றோம். எல்லா புகழும் முருகன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். வாழ்த்துக்கள். குழு படம் எடுப்ப குரூப் போட்டோஸ் எடுப்பதற்கு வந்துருங்க முன்னுக்கு. ரெடி ரெடி 1 2 3 smile. One more. 1 2 3 and one more. 1 2 3. Okay, thumbs up, thumbs up, thumbs up. Okay, video thumbs up. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். 3ஆம் 4ஆம் நிலை ஜாயின் தேர்ட் நிலையில் வந்த பூலா பினாங் மற்றும் மலாக்கா மாநில கபடி வீரர்களுக்கு வேளையில் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்கள் பிரிவில் 2ஆம் நிலையை அடைந்த இன்னொரு குழு இருக்கு, மன்னிக்குவோம். வாருங்கள் பூலா பினாங். பட்டி தொட்டி கலகலக்க பறந்து வர்றான் வேட்டக்காரன்.
கூட்டுக்காரன் பாமரனின் கூட்டுக்காரன் நிக்காம போட்டு 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 வரான் பாரு வேட்டக்காரன் புலி புறமுது இடி இடிக்குது கொடி பறக்குது வேட்டக்காரன் வரத பார்த்து கொலை நடுங்குது துடி துடிக்குது நில கலகுது வேட்டக்காரன் வரத பார்த்து. வாழ்த்துக்கள். வாங்க குரூப் போட்டோஸ் guys முன்னுக்கு வந்துருங்க. கம் forward. வாங்க முன்னுக்கு வந்துருங்க. குரூப் போட்டோஸ். Okay, 1, 2, 3, smile. One more. 1, 2, 3, smile. One more. Okay, thumbs up. வாழ்த்துக்கள் போலா பினாங் மற்றும் சற்று முன்பு வந்த பிளாக்கா இருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தேசிய அளவிலான மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்ற கபடி ஆட்டத்தில் 21 வயதிற்கும் கீழான கபடி ஆட்டத்தில் 2ஆம் நிலை நைப் ஜஹான் என்கின்ற நிலையை அடைந்த குழு விலாயா புசக்துவான் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். நல்ல ஒரு பலத்தை கைத்தறி கொடுங்க வெற்றியாளர்களை. அழைப்பு பெற்றவர்கள் மீண்டும் உங்கள் இடத்தில் அமைதியாக அமர வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்னும் நம்முடைய நிகழ்ச்சி இன்னும் நிறைவு பெறவில்லை. தயவுசெய்து உங்களிடத்தில் சற்று அமைதியாக அமர்ந்திருங்கள். Okay, group photos ready? 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 1, 2, 3. Smile. One more. 1, 2, 3. Okay, thumbs up. நன்றி. Thank you. வாழ்த்துக்கள் விலாயா பஸ்குத்துவான் 2ஆம் நிலையை அடைந்த விலாயா பஸ்குத்துவான் வாழ்த்துக்கள். Persatuan Pengusaha Perfilman India Pulau Pinangin and Dream Sky Home Production Sendirian Berhad ஆதரவோடு பர்சத்துவான் கபடி கடா ஏற்பாட்டில் நடைபெற்ற தேசிய அளவிலான மாநிலங்களுக்கிடையே நடைபெற்று முடிந்த போட்டியில் முதலிடம் வென்ற ஆண்கள் பிரிவிற்கான பரிசு யாருக்கு? திடா மாநில கபடி வீரர்களை மேடைக்கு அழைக்கின்றேன்.
ஓகே, வெற்றி பெற்ற கடா மாநிலத்திற்கு தேலா பூசிங்கான் என்கின்ற சுழல் கிணத்தை வழங்குகின்றார்கள். நல்ல ஒரு பலத்தை கைத்தறி கொடுங்க. வாழ்த்துக்கள் கடா வீரர்களே உங்கள் அனைவருக்கும். நன்றி நன்றி. ஓகே, தொடர்ந்து முக்கிய பிரமுகர்களுக்கு சிறப்பு செய்யும் அங்கும் தயவு செய்து சற்று பொறுமையுடன் அமைதியுடன் இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அனைத்து வீரர்களையும். சிறப்பு அங்கம், அடுத்த சிறப்பு அங்கம் முக்கிய பிரமுகர்களுக்கு சிறப்பு செய்யும் அங்கம். ஆக சற்று பொறுமையுடன் அமைதியுடன் இங்கே இருக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஏற்கனவே இன்னொரு 10 நிமிடத்தில் நம்மளுடைய நிகழ்வு ஒரு நிறைவை நாடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, தேங்க்யூ. நன்றி. அடுத்த சிறப்பு செய்யும் அங்கம் 5 முக்கிய பிரமுகர்களுக்கு நாங்கள் சிறப்பு செய்ய இருக்கின்றோம். சிறப்பினை செய்வதற்கு ஆர்கனைசர் மிஸ்டர் விக்னேஷ் பிரபு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மேடையில் தான் இருக்கின்றார். முதலில் பிரசிடென்ட் ஆஃப் பிரசத்வான் கபடி கிடாவின் கிடா மாநிலத்தின் கபடி குழு தலைவர் ஐயா சதாசிவம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் சிறப்பினை பெற்றுக் கொள்வதற்கு. நல்ல ஒரு பலத்தை கைதறி கொடுங்க ஐயாவுக்கு. தொடர்ந்து கபடி அசோசியேஷன் மலேசியா திரு இ பத்மநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திரு அன்பரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். திரு அன்பரசன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். நல்ல ஒரு பலத்தை கைத்தட்டு கொடுங்க கபடி வீரர்களே.
தொடர்ந்து சிறப்பினை பெற்றுக் கொள்வதற்கு துவான் டி சண்முகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். சிறப்பினை பெற்றுக்கொள்ள டி சண்முகநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். அன்னாரின் சார்பில் அவருடைய தேசிய தலைவர் அவர்கள் எடுத்து கபடி குழுவின் தலைவர் பெற்றுக் கொள்கிறார். தொடர்ந்து சிறப்பினை பெற்றுக் கொள்வதற்கு டாக்டர் மதியழகன் நாராயணசாமி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மேடையில் தான் இருக்காரு. தொடர்ந்து சிறப்பினை பெற்றுக்கொள்ள காவல்துறையின் சார்பில் வருகை புரிந்திருக்கும் ஸ்பெஷல் பிரான்ச் எஸ்பி சத்தியமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். தொடர்ந்து காவல்துறையின் சார்பில் வருகை புரிந்திருக்கும் எஸ்பி சத்தியமூர்த்தி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம் சிறப்பினை பெற்றுக் கொள்வதற்கு. சரி, நம்ம ஸ்பெஷல் பிரான்ச் புறப்பட்டு விட்டார் என்று நினைக்கின்றேன். இருந்த போதிலும் இதுவரையிலும் இருந்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்த YB அவர்களுக்கும் இப்பொழுது நம்மிடமிருந்து விடைபெறுகின்றார். YBக்கு மீண்டும் ஒரு முறை நல்லா ஒரு பலத்த கைத்தறி கொடுங்க. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், எல்லா கபடி வீரர்களுக்கும் நம்முடைய YB செனட் பொன் சரஸ்வதி கந்தசாமி அவர்களுக்கும் மற்றும் வருகை புரிந்த முக்கிய பிரமுகர்கள் டாக்டர் மதியழகன் அண்ணன் தம்பி அண்ணா உங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து சிறப்பினை பெற்றுக் கொள்வதற்கு டாக்டர் செல்வா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அனைத்து YBக்கும் முக்கிய பிரமுகர்கள் VVIP இந்த நிகழ்வை வெற்றி பெற செய்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் இந்த வேளையில் நன்றிகளை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். Persatuan Pengusaha Filman India Pulau Pinang dan Dream Sky Home Production Sendirian Berhad ஏற்பாட்டில் Persatuan Kabadi Kedah ஏற்பாடு செய்த இந்த பந்தண்டிgan கபடி அந்தர நெகிரி அதாவது தேசிய அளவிலான மாநிலங்களுக்கு இடையே நடைபெற்ற கபடி போட்டி வெற்றி பெற ஒத்துழைத்த எல்லா நல்லுள்ளங்களுக்கும் இவ்வேளையில் நன்றிகளை கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். தொடர்ந்து இன்றைக்கு நமக்காக ஒளியை வழங்கியது SRC மியூசிக் ப்ரொடக்ஷன். அவருக்கு ஒரு நல்ல காலத்தை பலத்தை கைத்தட்டி கொடுங்க. நல்ல பாட்டெல்லாம் போட்டு நமக்கு உற்சாகத்தையும் ஆர்வத்தையும் ஊட்டினார் நம்முடைய SRC காய்ஸ் மியூசிக் ப்ரொடக்ஷன். இந்த வேளையில் நன்றிகள் சமர்ப்பிக்கின்றோம். மற்றும் இன்று நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் நம்முடைய நிகழ்வை நேரடி ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கும் முக்கியமாக ஆர்த்தியம், புர்னாமா, தமிழ் மலர் நியூஸ், திசைகள் மீடியா, என் தமிழ் வண்ணங்கள், சிங்கப்பெண் மீடியா, ஃப்ரெண்ட்ஸ்கேப் மீடியா, விமர்சகன், நம்பிக்கை ஆன்லைன், மண்ணின் மைந்தன் மலேசியா, சென்சாசி செலிபிரிட்டி, மலேசியன் இந்தியன் கம்யூனிட்டி சென்டர் அனைத்து மீடியாக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என் தமிழ் வண்ணங்கள் தானே நீங்க தான் 4வது 5வது வந்துட்டீங்களா? எப்படிங்க மிஸ் ஆகும்? மிஸ் ஆக வாய்ப்பே இல்லையே. அனைத்து மீடியாக்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சி ஏற்பாட்டுக் குழுவில் ஒருவர் MJ தேவா அவர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் நன்றி மலர்களை சமர்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். சிறப்பாக நடைபெற்றிருந்தால் எங்களுக்கு கைத்தட்டி நல்ல வாழ்த்து சொல்லுங்க. ஏதேனும் குறைகள் இருந்தால் மனதார எங்களிடம் சொல்லிவிட்டு செல்லுங்கள். அடுத்த முறை இதை விட மிக சிறப்பாக இந்த போட்டி நடைபெற நாங்கள் வழிவகுப்போம் என்று கூறி இதுவரையில் நான் பேசிய பேச்சில் ஏதேனும் தவறுகளோ
உங்கள் மனதை புண்படுத்த வண்ணம் எதுவும் இருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறி இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். வேலவன். Bye bye. Thank you so much.